पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பெற வேண்டி அப்போ தூதுவர்கள் அங்கிருந்து இங்க வந்தாங்க. இவர்களும் அனுப்பி வைத்தார்கள். முடிவு என்ன என்றால், ஊசி முனை ராஜ்யம் கூட நாங்கள் தருவதற்கு தயாராக இல்லை, ஆனால் யுத்தம் என்பது அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் நிறைய பேர் இறப்பாங்க. நீ தர்மத்தின்படி வாழ்பவன் தர்மராஜன், அப்போ இது உனக்கு அபகீர்த்தியை, உன்னுடைய புகழை கெடுத்துவிடும் அப்படின்னு உபதேசம்தான் செய்தார்களே தவிர ராஜ்யம் கொடுப்பதற்கு உண்டான யோசனையே கௌரவர்களிடம் இல்லை. இப்போ வேற வழி இல்லாமல் பகவான் கிருஷ்ணனை தர்மராஜன் வேண்டிக் கொண்டார். ஒரு கடைசி முயற்சியாக நீ சென்று ரொம்ப என்ன சொல்லுது, சாத்வீகமா தர்மத்தின்படி கேள், 5 கிராமங்களையாவது கேள் அப்படின்னு தர்மராஜன் வேண்ட ஸ்பஷ்டமாக கூறினான் பகவான் கிருஷ்ணன். மகா பாபி துரியோதனன், அவன் நிச்சயமாக உங்களுக்கு ராஜ்யத்தையோ 5 கிராமங்களையோ தர மாட்டான். அவ்வளவுதான், ஸ்பஷ்டமா சொல்லியாச்சு. அப்போ யுத்தத்தை தவிர இதுக்கு வேறு மார்க்கம் இல்லை. ஏன்னா கடைசியா மனசுல நீயா நினைச்சிட்டு இருக்க, அவர்கள் கொடுத்து விட்டால் சாந்தம் அப்படின்னே பேசின்னு இருக்கா தர்மராஜன். முதல்ல பகவான் கிருஷ்ணன் பின்னாடி என்ன நடக்கப் போகிறது என்பதை நன்றாக யூகித்து தர்மராஜனிடம் உள்ளதை உள்ளபடி பேசினான் பகவான் கிருஷ்ணன். ஏன்னா அவர்கள் விஷப்பாம்புகள், அப்போ அவர்களை கொல்லவே வேண்டும். ஒருவேளை அவர்களை நீங்கள் விட்டுவிட்டால் மற்றவர்களை நிச்சயமாக அது ஹிம்சைப்படுத்தும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை விடக்கூடாது, இதுதான் நிஜம். நீ எப்ப பார்த்தாலும் அவரிடம் தலை குனிந்து நின்று தர்மத்தை பற்றியும் தயை பற்றியும் பேசிக் கொண்டிருப்பவன். உனக்கு தயவு செய்து அவர்கள் ராஜ்யம் தருவார்கள் என்கின்ற ஆசை ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் இருந்துச்சுன்னா முதல்ல அதை எடுத்துடு. ஏன்னா இப்போ உடத்திய தர்மராஜன் கேட்டா, நீயே தீர்மானமா சொல்லிட்ட என்னன்னு, அவங்க ராஜ்யம் தரமாட்டாங்க, அப்ப யுத்தம் தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுன்னா நீ போறது எதுக்கு? அற்புதமான கேள்வியே தர்மராஜன் கேட்டான். நல்ல கேள்வி கேட்டாய். ஆனால் நான் எதற்கு போகிறேன் அப்படின்னா, அந்த சபையில் இருந்து கொண்டு பாண்டவர்கள் எவ்வளவு தர்மசீலர்கள் என்றும் எவ்வளவு அநாகரிகமாக அந்த கௌரவர்கள் நடந்து கொள்கிறார்கள், அதர்மப்படி இருக்கிறார்கள் என்பதனை சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் கேட்கும்படி உறக்க சொல்ல போகிறேன். இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சபையில் இருக்கக்கூடிய ராஜர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிய வேண்டும் என்னன்னு, இவன் தர்மத்தின்படி நடப்பவன் அல்ல, மற்றவர்களை ஹிம்சிப்பவன், இவனது சாவு என்று வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தை கடைசியில், ஏன்னா இந்த விஷயத்தை செய்யாது நாம நேரா யுத்தம் சென்றா ஒருவேளை அவர்கள் கேட்டிருந்தால் துரியோதனன் கொடுத்திருப்பான் என்கின்ற வார்த்தை பின்னாடி வரக்கூடாது இல்லையா? முதல்ல இவன் கொல்லத்தக்கவன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது ஸ்பஷ்டமாக தெரிவிக்க வேண்டும் என்பது ஒட்டும் கிருஷ்ணனுக்கு தெளிவாக தெரிந்தது. ஏன்னா இத்தனை நடந்த பின்னும் வேறு யாரும் வேண்டாம், கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமன். துரியோதனன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்க. அவன் செய்த அதர்மம் என்ன என்பதனை மனதில் கூட பலராமன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவன் என்ன தவறு செய்தான்? பகடை ஆட்ட கூப்பிட்டா நீ வராம போயிட வேண்டியதானே? நீயும் சென்று பகடை ஆட்டத்தில் நீ தோற்றிருக்கிறாய், இதில் நீ துரியோதனன் தவறானவன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை.
பலராமனை இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். நியாயமாக அந்த ராஜ்யம் கொடுக்க வேண்டியதை அவன் மறுக்கிறான் என்கின்ற ஒரு விஷயத்தை, அதை பற்றி எதுவுமே பேசுறதில்லை. இந்த மாதிரி அங்கொன்னும் இங்கொன்னும் அந்த ராஜர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துரியோதனன் மேல் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அவன் தவறே செய்தவன் இல்லை என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த நம்பிக்கையை பொடியாக்குவதற்காகவே நான் தூதராக செல்கிறேன் என்பதை ஸ்பஷ்டமாக தர்மராஜரிடம் பகவான் கிருஷ்ணன் கூறினார். இப்போ நாம் இந்த மாதிரி பேசின்னு இருக்கோம். அப்போ பீமசேனன் அவனுடைய கருத்து ஏதாவது இருந்தால் அந்த சபையில் தெரிவிக்கலாம் அப்படின்னு பீமசேனன், ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே அந்த சபையில் பிரதிஜை செய்தவன் யாருன்னா பீமசேனன். ஏன்னா தொடை முறித்து கொள்வேன், அவன் ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்லாம் நிறைய பிரதிஜையை சபையில் செய்தவன் யாருன்னா பீமசேனன். அப்போ பீமசேனுடைய கருத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த சபையில் பிரதிஜை செய்த பீமசேனனே வேறு, இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பீமசேனுடைய கருத்துக்களே வேறு. என்ன சொன்னா, கிருஷ்ணா, என்னுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னது? சாந்தி நிலவ வேண்டும். கௌரவர்களுக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி சுமூகமாக நல் உறவு ஏற்பட வேண்டும். துரியோதனன் மகா கோபிஷ்டன். அவனுக்கு அப்படிங்கிறதுக்குள்ள கோபம் வந்துடும். எப்ப பார்த்தாலும் டென்ஷன், மன அமைதியின்றி இருப்பவன். மற்றவருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அதை சகித்து கொள்ளக்கூடிய மனோபாவம் அவன்கிட்ட இல்லை. அது மட்டுமன்றி அவன் பெரிய கனவு காண்பவன். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் என்னுடையதே என்கின்ற மமதை உடையவன். அதனால அவனுடைய குணம் இதுதான் தெரியும் இல்லை கிருஷ்ணா. நீ அவன்கிட்ட போய் தயவு செய்து கோபமாக மட்டும் பேசிவிடாது. ஒரு கோபத்தில் இருப்பவன் முன் கோபத்தோடு பேசினால் நடக்கப் போவது என்றுமில்லை. ஏன்னா யுத்தம் வேண்டாம் என்கின்ற நிலையிலே பீமசேனன் சாந்தி நிலவ வேண்டும், எந்த ஒரு உயிரும் போகக்கூடாது என்கின்ற நல் எண்ணத்தோடு பீமசேனன் பகவான் கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ சமாதானமாக பேசு அப்படின்னு சொன்னவன் துரியோதனன் பிறவியிலேயே அவன் மகா பாப்பி. ஒரு தீ இருக்கு அப்படின்னா சுடுவது அப்படிங்கிறது அதனுடைய இயற்கையான குணம். அப்போ அது மட்டும் அல்ல, ஐஸ்வர்ய மதம் நிரம்பியவன், மகா துவேஷி பாண்டவர்கள் மேல். ஏன்னா அந்த ஆஸ்தி முழுவதும் தன்னுடையது என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது பாண்டவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டுமே என்கின்ற சூழ்நிலை எப்போ வந்ததோ அப்பவே அந்த நஞ்சினை மனதில் வைத்து கொண்டிருப்பவன் துரியோதனன். அவனுக்கு என்னைக்குமே முன் யோசனை அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னா ஒரு யுத்தமே நடந்தால் இதனால் நம்மளுடைய குலம் நாசமாகிவிடுமே, நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன, அவர்களுக்கு தேவதைகளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் இருக்கிறதே, இங்கு இருப்பவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகளாக இருக்கிறார்களே, மற்றவர்களை நம்பி நாம் யுத்தத்திற்கு நடக்கலாமா, இப்படியெல்லாம் எதிரிகளுடைய பலத்தை பற்றியோ பலவீனத்தை பற்றியோ யோசனை செய்யாது போர் புரிய வேண்டும், அவர்களை மாய்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருக்கின்றதே ஒழிய பலருக்கு அதனை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை மட்டும் இருக்கும். ஆனால் அந்த வழியில் பயணிக்க அவர்கள் தவறிவிடுவர். அதுபோல என்னைக்குமே துரியோதனன் கிட்ட சாந்தமான பேச்சு அப்படின்னு இதுவரை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சாந்தமான பேச்சு என்பதை நான் இதுவரை கண்டதில்லை. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு ஹிம்சை கொடுப்பதில் அவன் சுகம் காண்பவன். அவனுடைய குணமே அதுதான். அது மட்டுமல்ல, அப்ப கோபம் வந்தால் மற்றவர்களை அவமானப்படுத்துவதில் அவனை விட வேறு யாரும் இல்லை. அவனுடைய மனது முழுக்க பாவம் நிறைந்தது. அந்த நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்ததே இல்லை. அந்த எண்ணங்கள் வருவதே மற்றவர்களை எப்படி
அடிமைப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையிலே கபடம், மற்றவர்களை வஞ்சிக்கிறது, மோசம். ஏன்னா துரியோதனன் வேறு யாரும் இல்லை, இவனே களி. மனம் முழுக்க தீய சிந்தனை எங்கு இருக்கிறதோ அங்கு களியினுடைய பிரபாவம். அந்த களியே துரியோதனனாக அவதாரம் செய்து இருக்கிறான். அப்போ இறந்தாலும் அவனுடைய ஹட்டம்னா பிடிவாதம், பிடிவாதத்தை விடுபவன் இல்லை. அதாவது பிறவி குணம் இறந்தாலும் அவனை விட்டு போவதில்லை என்று சொல்வார்கள். அந்த வஞ்சனை, அந்த வஞ்சனையான எண்ணம் அவ்வளவு லேசில் இல்லை. அவன் இறந்தா கூட அவங்கிட்ட இருந்து அந்த குணம் போகாது. முயலுக்கு 3 கால், இந்த கட்டிலுக்கு 5 கால் அப்படின்னு சொல்லிட்டு அதையே நம்பி அதை வாதிடுவானே தவிர, அதில் பிடிவாதம் பிடிப்பானே தவிர, அதற்காக யார் அவனிடம் வாதம் செய்கிறார்களோ அவர்களை கொல்லவும் தயாராவான். ஆனால் இது 4 கால் உள்ள கட்டில் என்றோ 4 கால் உள்ள முயல் என்றோ அவன் என்னைக்குமே ஒப்புக்கொள்ள மாட்டான். அது மட்டுமல்ல, ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அவனை. எந்த காரணத்தை கொண்டிட்டும் துரியோதனன் முன்னாடி சாந்தி பேச்சு என்பது என்றுமே எடுபடாது. அவன் சரியாக மாட்டான். சிலர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தீய செயலில் ஈடுபட்டு இருப்பர். ஒருவேளை ஒரு சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு அறிவுரை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களை மாற்றிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மாறவே முடியாதவர்கள் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. அவங்க பேர் ரிஜிட், நெவர் சேஞ்ச். அந்த ஸ்வபாவத்தை நிச்சயமாக மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியதே இல்லை. அவனுக்கு வேண்டியவங்க 3 பேர், கர்ணன், சகுனி, துச்சாதனன். இவங்க 3 பேரை தவிர வேறு உலகம் இல்லை. மற்றவர்கள் இறந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்? தந்தை மேலும் பாசம் இல்லை. அவன் இறந்தாலும் பரவாயில்லை, நான் அதனை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு அந்த செல்வம், பதவி மேல் உள்ள அந்த மதம், அதுதான். எவ்வளவு கெட்ட குணங்கள் இருக்கிறதோ அத்தனை முழுமையான கெட்ட குணங்களுக்கும் ஒரு உருவமாக இருந்தவன் துரியோதனன். அது மட்டுமல்ல, வாயை திறந்தா உண்மை என்பது இல்லவே இல்லை. எப்ப பார் பொய் பேசுவது, மற்றவர்களை ஏமாற்றுவது. இப்போ உதாரணத்துக்கு, தனக்கு சாதகம் ஆக வேண்டுமென்றால், தனக்கு நன்மை பயக்கும் என்று அவன் நினைத்து விட்டால் அவன் கூட இருப்பவர்களையே கொல்ல துணிபவன் துரியோதனன். அவன் கூட இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்பின் பக்கத்தில் இருப்பது போல, பாம்போடு உறவாடுவது போல. நீங்க எல்லாதான் நல்லது செஞ்சாலும் அந்த பாம்பு அவனை ஒரு நாள் கடித்தே தீரும். எப்பவுமே அவனுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றியதே இல்லை. நாம சொல்வோமே நெகட்டிவ் தாட்ஸ். எல்லாத்திலையும் ஒரு தவறான சிந்தனையை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதற்கு முழு உதாரணமாக இருப்பவன் துரியோதனன். அவனுடைய கோபமே பாபமாகிறது. அந்த பாபம் செய்யதே ஸ்வபாவமாகிறது. எப்படின்னா, புல்லில் மறைந்து இருக்கின்ற பாம்பினை போல. ஏன்னா மேலாக பார்த்தா புல்லு மாதிரி தான் தெரியும். நல்ல பேச்சுக்களை எல்லாம் பேசி வரவழைக்கிறது இதெல்லாம். ஆனா அவன் மனதிற்குள் பாம்பினை போல விஷத்தை கொண்டவன் அவன். இப்போ அவனை சுற்றி பல ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமே அவர்களுடைய குல நாசம் செய்தவர்கள். அதனால இத்தனை பேர் நிறைந்த துஷ்டனுடைய சபையில் நிதானமாக பேசு கிருஷ்ணா. பாருங்க, ஒரு காலத்தில் வைரியாக யுத்தத்தில் அவனை கொள்வேன் என்ற பீமசேனனே பகவான் கிருஷ்ணனிடம் சமாதானமாக பேசு. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, ஏன்னா பீமனே பராக்கிரமசாலி, இவன்தான் இந்த குலத்தை நாசம் செய்பவன் என்று இப்பொழுதே பேச தொடங்கிவிட்டனர்.
ஆனால் பீமசேனனுக்கு என்ன ஒரு எண்ணம் என்றால், என்னால் இந்த குலம் நாசமாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது அப்படின்னு. அதெல்லாமே ஒரு போர் என்று வந்துவிட்டால் கெட்டவர்கள் மட்டுமல்ல, நல்லவர்களும் சாகத்தான் வேண்டும். அந்த சஜ்ஜனர்கள் அவர்களுக்கு கெடுதல் ஆகக்கூடாது என்கின்ற உயர்ந்த எண்ணம் பீமசேனனிடம் இருந்தது. நீங்க பேசி பார் கிருஷ்ணா, ஒருவேளை அவர்களை ஒத்துக்கொண்டால் அவர்களுக்கு கீழே நாங்கள் பணி செய்வதாக இருந்தாலும் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். எந்த அளவுக்கு பாருங்க. அது மட்டுமல்ல, ஏன்னா அவர் பாட்டிக்கு அவங்க இருக்கட்டும், நாங்க பாட்டிக்கு நாங்க இருக்கோம். நிச்சயமாக எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுடைய வம்புக்கு நாம செல்லாம இருப்போம். நம்மால அவர்களுக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படிங்கிற அந்த அமைதியை நாங்கள் வேண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு. இதையெல்லாம் பீமசேனன் வாயிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணன் சிரித்தான். யாருடைய வார்த்தைகள் இது? பகைவரை பழி தீர்ப்பவன் நீ. எத்தனை நாள் தூக்கமில்லாமல் கிடைந்தாய்? அப்பேற்பட்டவனிடம் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளா இது அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் பீமசேனனை பார்த்து கூற ஆரம்பிக்கிறான். என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.